திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காசியில் பள்ளி ஏன் சத்தமிடுவதில்லை? இந்த பள்ளி கவுளி கவுளி அடிக்குதும்பாங்க, சரிங்களா? அதாவது இது எப்படின்னா, ஒரு இது ஒரு சூக்குமம், சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ கடலோடிகள் என்ற மீனவர்கள்லாம் முதலாக இப்போல்லாம் அந்த திசை மானி, திசை காட்டக்கூடிய கருவிகள் இப்பொழுது இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் திசை காட்டக்கூடிய கருவிகளுக்காக இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தேவாங்கு என்ற ஒரு பார்த்துருப்பீங்க, குரங்கு மாதிரி இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது எப்பொழுதுமே வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கும், சரிங்களா? அதன் பிறகு தான் அந்த திசைமானி இதில் வடக்கு திசையை தான் முதன்மையாக கொண்டது. அதுபோன்று ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சிறப்பு. அப்போது இப்போ அடியெல்லாம் பல சிவனடியார்களிடம் பேசும் பொழுது இது போன்று இந்த நாயன்மார்கள் பற்றிய வாய்ஸ் டேக்கு இதெல்லாம் சவுதியில் இருக்கும் பொழுதே, இங்கேயும் சரி, பல அடியார்களிடம் சிவனுடைய மகிமையை பற்றி பேசும் பொழுது தான் நான் ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து அந்த கவுளிங்கிறது ஆமோதிக்கிற மாதிரி, கைதட்டுறது மாதிரி, சரிங்களா, ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆமாம். ஆக இது ஒரு சமிக்ஞை. அப்போது அந்த காசியிலே பள்ளி அந்த கவுளி ஏன் சத்தமிடுவதில்லை? ஏன்னா எல்லாமே அந்த ஈஸ்வனுடைய அருளால் ஞானம் தேடி வந்திருப்பவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, அதுதான், சரிங்களா? அப்போது பள்ளி எச்சம் அப்படிங்கிறது ஒரு விஷம், சரிங்களா? அப்போது அது சத்தம் போடும் பொழுது அந்த உமிழ்நீர் கீழே படலாம். அந்த கூட்டமான சிவனை தேடி சிவனை நாடி ஞானத்திற்காக வந்த இடத்திலே நாம் செய்கின்ற இந்த ஒரு செயலால் அவர்களுக்கு கேடு வந்துவிடக்கூடாது. வந்திருக்கின்ற சிவனடியார்களுக்கு, சிவபக்தர்களுக்கு ஏதோ அது புண்ணியம் செஞ்சதுனால தான் காசியில் போய் அந்த பள்ளி பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இப்போது ஒரு பூ அது மலரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பொறுத்து, சிவனருளை பொறுத்து அது சாதாரண சமாதிக்கும் செல்லலாம், சிவனுடைய கருவறைக்கும் செல்லலாம், சரிங்களா? அந்த மாதிரி தான். ஆகையினால் இந்த காசியினுடைய சிறப்பு என்பதில் பள்ளியினை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக மாடு இதனை பற்றி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.